மலக்குகள் பற்றி ஒவ்வொரு முஸ்லிமும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய 20 முக்கிய விஷயங்கள். மலக்குகள் என்றால் யார்? அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அவனுடைய கட்டளைகளை மட்டுமே நிறைவேற்றும் புனிதமான படைப்புகள். மலக்குகள் எதிலிருந்து படைக்கப்பட்டார்கள்? மலக்குகள் ஒளியிலிருந்து படைக்கப்பட்டார்கள். மலக்குகள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வார்களா? அவர்கள் ஒருபோதும் அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்வதில்லை. மலக்குகளுக்கு உணவு தேவையா? இல்லை. மலக்குகள் மனிதர்களைப் போல உணவு மற்றும் குடிநீருக்கு தேவையற்றவர்கள். மலக்குகள் மனிதர்களை விட அதிக சக்தி உள்ளவர்களா? ஆம், அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய சக்திகளை வழங்கியுள்ளான். மலக்குகளின் தலைவர்களில் ஒருவர் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முக்கியமான மலக்குகளின் தலைவராவார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பணி என்ன? அல்லாஹ்வின் இறை செய்தியை நபிமார்களுக்கு கொண்டு வருவதாகும். மனிதர்களுடன் எப்போதும் இருக்கும் மலக்குகள் உள்ளனவா? ஆம், மனிதனின் ஒவ்வொரு செயலையும் பதிவு செய்யும் மலக்குகள் எப்போதும் நம்முடன் உள்ளனர். நல்ல செயல்களை எழுதும் மலக்குகள் உள்ளனவா? ஆம், மனிதன் செய்யும் நன்மைகள் மற்றும் தீமைகள் அனைத்தும் துல்லியமாக பதிவு செய்யப்படுகின்றன. மலக்குகள் அல்லாஹ்வை எவ்வாறு வணங்குகிறார்கள்? அவர்கள் சலிப்பின்றி தொடர்ந்து அல்லாஹ்வை துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். மலக்குகள் யாருக்காக துஆ செய்கிறார்கள்? ஈமான் கொண்ட மூக்மின்களுக்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கிறார்கள். மலக்குகள் எந்த வீடுகளுக்கு வரமாட்டார்கள்? உருவப்படங்கள் மற்றும் நாய்கள் இருக்கும் வீடுகளுக்கு ரஹ்மத்தின் மலக்குகள் வரமாட்டார்கள். குர்ஆன் ஓதும் இடத்திற்கு மலக்குகள் வருகிறார்களா? ஆம், அல்லாஹ்வை நினைவு கூறும் இடங்களிலும் குர்ஆன் ஓதும் இடங்களிலும் மலக்குகள் வந்து சூழ்கிறார்கள். தொழுகையில் மலக்குகளின் பங்கு என்ன? தொழுகை செய்பவர்களுக்காகவும் தொழுகைக்காக காத்திருப்பவர்களுக்காகவும் மலக்குகள் பிரார்த்தனை செய்கிறார்கள். ஒவ்வொரு மனிதருக்கும் காவல் மலக்குகள் உள்ளனவா? ஆம், அல்லாஹ்வின் கட்டளையால் மனிதர்களை பாதுகாக்கும் காவல் மலக்குகள் உள்ளனர். மரணத்தின் போது எந்த மலக்கு வருகிறார்? உயிரை பறிக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்ட மலக்கு வருகிறார். மலக்குகளை நம்புவது ஈமானின் பகுதியாகுமா? ஆம், மலக்குகளை நம்புவது ஈமானின் 6 முக்கிய அம்சங்களில் ஒன்றாகும். மலக்குகள் மனிதர்களுக்காக பூமிக்கு இறங்கும் சிறப்பு நேரம் உள்ளதா? ஆம், கண்ணியமிக்க லைலத்துல் கத்ர் இரவில் அல்லாஹ்வின் கட்டளையின்படி திரளாக இறங்குகிறார்கள். மலக்குகள் முஸ்லிம்களுக்கு என்ன செய்கிறார்கள்? ஈமான் கொண்டவர்களுக்கு ஆதரவாகவும் அவர்களுக்காக துஆ செய்பவர்களாகவும் இருக்கிறார்கள். மலக்குகளை பற்றி நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் குர்ஆனில் கூறியபடி மலக்குகளை முழுமையாக நம்ப வேண்டும்.